ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ ரேசர் 50 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ ரேசர் 50 இது ஒரு ஃப்ளிப் ஃபோனுங்க. இதோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்துலங்க. 6.9 LPTO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸில் வந்து 3000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுங்க. ரெண்டு டிஸ்பிளே வந்து ஃப்ளிப் பண்ணாலும் இருக்குது, அதே போல் குட்டி டிஸ்பிளே ஒன்று பெரிய டிஸ்பிளே ரெண்டு இருக்குதுங்க. இதோட டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா 120 Hz கொடுத்துருக்குறாங்க. கூடவே பீக் பிரைட்னஸ் நல்லா அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம டியூவல் கேமரா 50 MP நம்மளுக்கு வாய்ஸ் சப்போர்ட் உள்ள வைட் ஆங்கிள் சென்சார் ஒன்று. அடுத்து இன்னொன்று வந்து 12 MP கொடுக்குறாங்க, இன்னொரு சென்சார். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவை 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தரும். இப்போ வர மோட்டோவில் இமேஜ் குவாலிட்டி நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் தான் இதுவுமே நம்மளுக்கு பேக் கேமராவும் ஃப்ரண்ட் கேமரா நல்லாவே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குங்க. அடுத்தது 4200 mAh பேட்ரி. அடுத்தது அதை ஃபுல்ஃபில் பண்ண 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ளிப் ஃபோன் காட்டி நான் ஸ்லிப்பாகவும் இருக்கும், அதனால் வந்து நம்மளுக்கு 4200 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன் டே வந்து தாராளமாக நிற்கிங்க. அடுத்தது ஒயர்லெஸ் சார்ஜ் வந்து 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ்ஸாக வந்து நம்ம வந்து 15 வாட்டுக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டால் இது ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப் ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. ஏன்னா ஃப்ளிப் ஃபோன் காட்டி நல்லா இருக்குது. ரெண்டு டிஸ்பிளே காட்டி நம்மளுக்கு ஒன் டே நிற்கிங்க. அடுத்து 8GB RAM வேரியண்ட்டுக்கு 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. UFS 2.2. ஓகேங்களா? அடுத்தது இதோட ப்ரைஸ் வந்து ₹1 கம்மியாக 50,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. 49,999 லான்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7300X அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸ். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு ஓகேவானு கேட்டால் ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு 50,000 லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ளிப் ஃபோன் காட்டி இந்த ப்ரைஸ் இல்லைன்னா இது ஒரு 35,000 செக்மெண்ட்லேயே 30,000 செக்மெண்ட்லேயே வந்திருக்கு. ஃப்ளிப் ஃபோன் காட்டி மட்டும் ஒரு 40-50 செக்மெண்ட்டில் போகுது. அடுத்து 7.3 mm திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுங்க. இன்ஹேண்ட் ஃபோனில் நல்லாவே இருக்குது. கூடவே நம்மளுக்கு ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காட்டி ரெண்டு டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. IPX8 அதாவது 68 வாட் ரெஜிஸ்டர்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? IPX8 இதுக்கு வந்து அந்த இதை வாட்டர் ஸ்டோர் கொடுப்பாங்க. X8 அதுதான் கொடுத்துறாங்க. நல்லாவே இருக்குது. அடுத்தது Android 14 இருந்தாங்க, இப்போ இருக்கிற அப்கிரேட் தான். அடுத்தது 5G சப்போர்ட் இருக்குது, NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிடுறேன், நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா இன்ஹேண்ட் ஃபீல்டு வந்து நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. அதே போல் நம்மளுக்கு வந்து கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாகவே இருக்குது. பேட்டரி லைஃப் ஒரு ஒன் டே நிற்கிங்க. அடுத்தது ப்ராசஸ் ஒரு டீசெண்டான ப்ராசஸ். விலையும் ஒரு 50,000க்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளிப் ஃபோன் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த ஃபோனை வாங்கலாங்க. ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் இருக்குது. ஒரு நல்ல ப்ரைஸ்னு சொல்லலாம். ஒரு 50,000க்கு ஒரு நல்ல ஃப்ளிப் ஃபோன் வாங்குறவங்க கண்டிப்பாக இது வாங்கலாங்க. மற்றபடி நான் ஃப்ளிப் ஃபோன் வாங்கலாம் இதில் ஒரு சாய்ஸாக வச்சுருக்கு அப்படின்னா இல்லை வேண்டாம், இன்னும் நல்ல ஃபோன்லாம் இருக்குது. இது ஃப்ளிப் ஃபோன் வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த நல்ல ஃபோன் சொல்லாங்க. மற்றபடி இன்னும் நிறைய ஃபோன் நல்ல ஃபோன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பெஸ்ட்டு மொபைல் 10,000 15,000 20,000 25,000 அப்படின்னு சொல்லி தனித்தனி செக்மெண்ட்டில் வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு ஓகேவாக இருக்குது. ஃப்ளிப் ஃபோன் வாங்குறவங்க தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா ஒரு 50,000க்குள்ள நல்ல ஃபோன், அது மோட்டோ கம்பெனியில் நல்லாவே இருக்குது. நீங்கள் வாங்குறவங்க தாராளமாக வாங்கலாங்க. மற்றபடி ஃப்ளிப் ஃபோன் வாங்கலாமா இல்லை நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக சாய்ஸாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஃப்ளிப் ஃபோன் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஒருத்தர் அதுக்கு ஃபேன் தனியாக இருக்காங்க. நம்ம வந்து எப்பவுமே ஸ்மார்ட் ஃபோன் தான் முக்கியமாக பார்ப்போம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.